அனைவருக்கும் வணக்கம். நாங்க இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்துல கிளிமங்கலம் அப்படிங்கிற கிராமத்துல தான் இருக்கோம். இப்ப எங்க பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய காடு. இந்த காட்டுல பாத்தீங்கன்னா பல ஏக்கர் இந்த காடு இருக்கு. இந்த காட்டு உள்ள நிறைய வித்தியாசமான கல் இருக்குன்னு ஊர் பொதுமக்கள் சொன்னாங்க. அதனால இந்த இடத்துல எங்க மாணவர் குழுவோட ஆராய்ச்சிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு புதுமையான புதிய புதிய கற்களையும் புதிய புதிய வரலாறு நீங்களும் பார்க்க போறீங்க. வாங்க பயணிக்கலாம். புதிய வரலாற்று தகவலோட நம்ம சந்திக்கலாம். புதிய புதிய கற்கள்லாம் எக்கச்சக்கமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன வகை கற்களா இருக்கும், அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும் அப்படிங்கறத நம்ம நேரடியா இப்ப ஆராய்ச்சி பண்ண போறோம். எங்க மாணவர்களும் நிறைய பொருட்களை இப்ப தோண்டி எடுக்க போறாங்க. நீங்களும் பாருங்க அரியலூர் மாவட்டத்தின் அதிசயமான வரலாற்றை. கிளிமங்கலத்து ஊர் மக்கள் சொன்ன மாதிரி இங்க நிறைய புதிய புதைப்படிமங்கள் தான் கொட்டி கிடக்கு. இந்த இடம் பார்க்க அவ்வளவு அழகா இருக்குங்க. அரியலூர் மாவட்டத்தின் சொர்க்க பூமியும் கூட. அல்ல குறையாத அமுதசுரபி போல இங்க எடுக்க குறையாத புதைப்படிமங்கள் கோடி கணக்குல கொட்டி கிடக்குதுங்க. இதாங்க நாங்க கண்டுபிடிச்ச பொருள். இது பேரு கேஸ்ட்ரோபாட்ஸ். இது 6 to 7 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல்ல வாழ்ந்த ஒரு உயிரினங்க. இதோட தமிழ் பெயர் வயிற்றுக்கால். இங்க எங்க பார்த்தாலும் நிறைய இங்க இருக்குங்க. அரியலூர் மாவட்டம் ஒரு உலக புகழ் பெற்ற மாவட்டம். இங்க பாருங்க, இதான் நாங்க கண்டுபிடிச்ச புதைப்படிமங்கள்.